அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 50 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இனி நம்ம கையில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை இருக்குது. 5 நாட்கள் இருக்குது. அந்த 5 நாட்களும் நம்ம கொஸ்டின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நான் என்ன கொடுக்க போகிறேன், உங்களுக்கு ட்ரிக்ஸ் கொடுக்க போகிறேன், எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. வேறு எதையும் படிக்கிறதுக்கு இப்போ நமக்கு இனிமேல் டைம் இல்லை, சரியா? ஓகே, இதில் ஃபஸ்ட் லெக்சரில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹைபிரிடைசேஷன் இன் CH4. CH4 அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். எஸ், ஆர்கானிக் காம்பவுண்டோட ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக். ஓகே, sp3 minus number of pi bonds, sp3 minus number of pi bonds. இந்த மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். எஸ், இந்த கார்பனை சரவுண்ட் பண்ணி எந்த பை பாண்டும் இல்லை. ஸோ இந்த ஃபார்முலா படி இதோட ஹைபிரிடைசேஷன் sp3 minus 0, பை பாண்ட் இல்லை தானே, அப்போ ஹைபிரிடைசேஷன் sp3. இது ஒரு சூப்பரான ட்ரிக், இது ஒரு சூப்பரான ஐடியா, sp3 minus number of pi bonds. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் hybridization in CH4, that is methane, sp3. ஓகே, இந்த இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி வேற ஒரு சில, அதாவது ஒரே காம்பவுண்டில் இருக்கக்கூடிய வேற கார்பன்களுக்கு நம்ம ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH2, இதில் எல்லா கார்பனோட ஹைபிரிடைசேஷனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதில் பக்கத்தில் எந்த பை பாண்டும் இல்லை. ஸோ இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp3. இந்த கார்பனில் சரவுண்ட் பண்ணி இருக்கிறது இது சிக்மா பாண்ட், இது பை பாண்ட். ஓகே, ஒரு பை பாண்ட். ஸோ இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2. இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்னதான், sp2. ஓகே ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கெமிக்கல் சிஸ்டம் இஸ் நான் அரோமேட்டிக்? இங்கே இருக்கக்கூடிய 4 கெமிக்கல் சிஸ்டத்தில் எது வந்து நான் அரோமேட்டிக் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னா அது இந்த கண்டிஷன்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சைக்ளிக் பிளைனாராக இருக்கும். சைக்ளிக்காக இருக்கும், பிளைனாராக இருக்கும். பிளைனார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோட ஹைபிரிடைசேஷன், அதில் இருக்கக்கூடிய எல்லா கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2 அல்லாட்டி sp-ஆக இருக்கும். ஓகே, ஹைபிரிடைசேஷன் ஷார்ட்கட் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்துருந்தோம். எஸ், கான்ஜுகேட்டட் சிஸ்டமாக இருக்கும். கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னா என்ன? டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, இப்படி ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். ஓகே, அந்த சிஸ்டத்தில் 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஹக்கல்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். ஓகே, அது இருக்கட்டும். ரைட், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 கெமிக்கல் சிஸ்டத்தில் எது வந்து இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணலைங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கெமிக்கல் சிஸ்டத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கெமிக்கல் சிஸ்டம், இதில் ஒரு கார்பன் இருக்குது, இதுலேயும் கார்பன் இருக்குது, இதுலேயும் கார்பன் இருக்குது, இதுலேயும் கார்பன் இருக்குது, இதுலேயும் கார்பன் இருக்குது. இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2. இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2 தான். இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2 தான். இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2. ஆனால் இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp3. ஸோ திஸ் இஸ் நாட் சைக்ளிக் பிளைனார். சைக்ளிக்காக இருக்குது, ஆனால் பிளைனார் கிடையாது. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மற்ற எல்லா சிஸ்டமும் இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எஸ், ஆல்ரெடி ஃபாலோ பண்ணும். இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2 எல்லாம் sp2 தான். கான்ஜுகேட்டடாக தான் இருக்குது. டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு அப்படி வருது. இதில் 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2, 4, 6. அப்போ 4n + 2 = 6 எலக்ட்ரான்ஸ். 4n = 4, n = 4/4, which is equal to 1. என்னோட வேல்யூ 0, 1, 2, 3 இதெல்லாம் வந்தால் ஓகே தான். ஃப்ராக்ஷனாக வரக்கூடாது. 0.1, 0.5, 1.5 இப்படியெல்லாம் வரக்கூடாது. எஸ், ஸோ இது வந்து அரோமேட்டிக் தான், இது கூட அரோமேட்டிக் தான், இதுவும் அரோமேட்டிக் தான். எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 75% கம்ப்ளீஷன் டேக்ஸ் 60 minutes. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இங்கே நடக்குது.
75% அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரத்தை எடுத்துக்கொள்கிறது? 60 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. அப்படின்னா 50% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அது எவ்வளோ நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். டைம் ஃபார் 50% கம்ப்ளீஷன். ஓகே, ரைட். ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ABCDன்னு. ஓகே, இருக்கட்டும். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது 100% இருக்கும், அப்படிதானே? எஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் நடக்குது, 100% இருக்கும். அப்போ அது எந்த நேரத்தையும் எடுத்துக்கொள்ளாது, 0 மினிட்ஸ். அது உங்களுக்கு தெரியும், டவுட்டே இல்லை. எஸ், டீ ஹாஃப்னா என்ன? 100லேருந்து நேரே பகுதியாக குறையிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம். 100லேருந்து நேரே பகுதியாக குறைஞ்ச பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 50% இருக்கும். அதுக்கு அது எவ்வளோ நேரத்தை எடுத்துக்கொள்ளும்? எக்ஸ் மினிட்டை எடுத்துக்கொள்ளும். எஸ், எக்ஸ் மினிட்னு வச்சுக்கிடுவோம். எகைன் 50லேருந்து 25 குறைகிறதே என்னதான் நம்ம சொல்லுவோம்? டீ ஹாஃப்னு தான் சொல்லுவோம். எஸ், அதுக்கு என்ன, எதைத்தான் எடுத்துக்கொள்ளும்? எக்ஸ் மினிட். ஓகே, அப்போ இப்போ என்னவா இருக்கும்? 75% அது குறைந்திருக்கும். 75% குறைகிறதுக்கு அது மொத்தமாக எவ்வளோ நேரத்தை எடுத்ததுங்கிறது நமக்கு தெரியும். எஸ், அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 60 மினிட். ஏன்னா 60 நிமிஷத்தை எடுத்தது. எஸ், அப்போ 2x ஈக்குவல் டு எவ்வளவு? 60 மினிட். x ஈக்குவல் டு 60/2 which is equal to எவ்வளவு? 30 மினிட்ஸ். புரியுதாடா? அப்போ நேரே குறைகிறதுக்கு எடுக்கக்கூடிய காலம் எவ்வளவு? 30 நிமிடங்கள். எஸ், இது ஒரு ஈஸியான வழி. எல்லா கொஸ்டினையும் நம்ம இப்படி பண்ணிக்கிட முடியாது, ஆனால் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணால் பண்ணலாம். நமக்கு இருக்கக்கூடிய காலம் எவ்வளோதான்? ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிடத்துக்குள்ளாடி பண்ணணும். ஸோ இந்த மெத்தடை எல்லா கொஸ்டினுக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஒருவேளை அந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 80% கம்ப்ளீஷன் இன் 60 மினிட்ஸ். 80% முடிவடைகிறதுக்கு அது 60 நிமிஷத்தை எடுத்தது அப்படின்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஆனாலும் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணால் அது எதுக்கு பக்கத்தில் அந்த ஆன்சர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, எஸ். அடுத்த கொஸ்டின், which has highest boiling point? BP boiling point. Yes, இங்க ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 0.1 மோலார் NaCl, 0.1 மோலார் குளுக்கோஸ், 0.1 மோலார் கால்சியம் குளோரைடு, 0.1 மோலார் யூரியா. இதில் கான்சன்ட்ரேஷன் விஷயம் இல்லை, ஏன்னா எல்லாத்துலேயும் சேமா தான் இருக்குது கான்சன்ட்ரேஷன். ஸோ அதை விட்டுறலாம், அது இங்கே ரோல் பிளே பண்ணாது. எஸ், இது ஒரு நான் எலக்ட்ரோலைட். குளுக்கோஸுங்கிறது நான் எலக்ட்ரோலைட். இதுவும் அப்படிதான், யூரியாங்கிறது ஒரு நான் எலக்ட்ரோலைட். மற்ற ரெண்டையும் தான் பார்க்க முடியும். இப்போ சோடியம் குளோரைடை டிசோசியேட் பண்ணால் என்ன பார்ட்டிகிள்ஸ் கிடைக்கும்? NaCl அயனைசேஷன் ஆச்சுன்னா Na++Cl- 1 + 1 which is equal to 2 particles. எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ்? 2. கால்சியம் குளோரைடை அயனைசேஷன் பண்ணால் Ca2+ + 2Cl-. நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இதில் 1, இதில் 2, which is equal to 3. நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். எஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின். இஃப் Kp = Kc தென் டெல்டா n என்னவா இருக்கும்? Kpயும் Kcயும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா டெல்டா Ng, இங்கே அவன் டெல்டா n கொடுத்துருக்காங்க, நான் டெல்டா Ngன்னு எடுத்துருக்கேன். டெல்டா Ng என்னவாக இருக்கும்? எஸ், இதுதான் கொஸ்டின். மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a⁻0ன்னு வச்சுக்கேன், அதோட ஆன்சர் என்ன? 1. அப்போது RT⁻0ன்னு இருந்தால் தான் இந்த ரிலேஷனில் RT⁻0ன்னு இருந்தால் அதான் என்ன? அது 1ன்னு வரும். எஸ், RT⁻0, RT பவரில் என்ன இருக்குது? டெல்டா Ng. அப்போ டெல்டா Ng = 0ன்னு இருந்தால் தான் Kpயும் Kcயும் ஈக்குவல் ஆகும். எஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which electrolyte shows I = 3? ஐங்கிறது வாண்டுகா ஃபேக்டர். I = 3. I 3 கொடுக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஏற்கனவே பார்த்துருந்தோம், குளுக்கோஸ் ஒரு நான் எலக்ட்ரோலைட். ஓகே, ரைட். மற்ற எல்லாமே எலக்ட்ரோலைட்ஸ் தான். NaCl அயனைசேஷன் ஆச்சுன்னா Na++Cl- 1 + 1 which is equal to 2. ஐயோட வேல்யூ என்ன? 2. எஸ், ஐயோட வேல்யூ 2. K2SO4
அயனைசேஷன் ஆச்சுன்னா 2K++ SO4 2 மைனஸ் இதில் 2 + 1 is equal to 3. ஆப்ஷன் சியை பார்ப்போம். கால்சியம் குளோரைடு CaCl2 Ca2 plus 2Cl minus which is equal to 1 plus 2 which is equal to 3. Yes. ஆப்ஷன் டி வந்து நான் எலக்ட்ரோலைட். அப்படி பார்த்தா I equal to 3 கொடுக்கக்கூடியது ஆப்ஷன் பியும் I equal to 3 தான், ஆப்ஷன் சியும் I equal to 3 தான். எஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.